நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கனாக்கா, ஒரு பேக் சைடு ஊக்கு வச்ச ஒரு ப்ளவுஸ், அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் கொக்கி வச்சது, சரிங்களா? பேக் சைடில் கொக்கி வச்சுருக்கு, ஃப்ரண்ட்டில் பட்டி, கொக்கி வந்து பின்பக்கமாக போட்டுற மாதிரி. அளவு ஜாக்கெட் பார்த்துங்க, இதுதான் ஜாக்கெட். பேக் சைடில் கொக்கி வச்ச ஜாக்கெட்டு. நம்ம இது எப்படி அளவு எடுக்கிறோம் பாருங்க. ஜாக்கெட்டை மடிச்சாச்சு, நாளாக மடித்து சரியா. இங்கே நம்ம கழிச்சு எடுக்கிறதுக்காக கோடு போட்டிருக்கோம். அடுத்தது தையலுக்கு 6 இன்ச்சு இங்காண்டா அந்த மாதிரி தையலுக்கு, சரியா. இதில் பாருங்க தையலுக்கு விட்டுருக்கு, இந்த பக்கமும் தையலுக்கு விட்டுருக்கு. இப்போ ஜாக்கெட்டை நாளாக மடித்து இந்த ஜாக்கெட்டை அப்படியே நீங்கள் எனக்கு அளவு அந்த சேம் அதில் இருக்கிற அளவு அப்படியே வேணும் அப்படின்னு கேட்டாங்கனாக்கா, நீங்கள் இந்த மாதிரி அளவு போட்டிங்கன்னா அந்த ஜாக்கெட் ஃபுல்லாகவே அந்த ஜாக்கெட் ஒரே மாதிரியே இருக்கும், சரிங்களா. நீங்கள் அளவு ஜாக்கெட் எப்படி கொடுத்தாங்களோ அந்த ஜாக்கெட் மாதிரியே வந்துடும். இதில் நம்ம ஜாக்கெட் போட்டாச்சு. இங்கே சைடில் ஒரு மார்க்கு, ஜாக்கெட்டை ஒட்டி சைடில் ஒரு மார்க் போட்டு இந்த ஆம்கோலில் ஜாயிண்ட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சு. அடுத்தது இங்காண்ட நம்ம தையல் பிரித்து விடுறதுக்கு 1/2 இன்ச்சு. தையல் பிரித்து விடுறதுக்கு நமக்கு எவ்வளோ துணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்குங்க. விட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டரில் கரெக்டாக ஜாயிண்ட் மேலே ஒரு கோடு போட்டு, அடுத்து இந்த கழுத்து எப்படி இருக்குதோ அந்த மாதிரி மார்க் போட்டுங்க. கழுத்து எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி ஒரு மார்க் போட்டு, இது ஏன் அப்படி மார்க் போட்டிங்க அப்படின்னாக்கா, நமக்கு நம்ம டேப் வச்சு அளவு போடும்போது இந்த கழுத்தை எவ்வளோ அகலம் வச்சுருக்காங்கன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் வந்து நம்ம இந்த துணி இப்படி 4 மடித்து போட்டு இதிலேருந்து நம்ம தையலுக்கு எவ்வளோ தைக்கிறோமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுங்க. மார்க் போட்டு அடுத்து இந்த பக்கம் ஆம்கோல் சைடு, ஆம்கோலில் ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் 1/2 இன்ச்சு போட்டு இதிலேருந்து இந்த இடம் பாருங்கள், இந்த ஷோல்டருக்கும் இந்த ஆம்கோலுக்கு சென்டரில் தான் நம்ம இந்த ரவுண்டு வளைச்சி எடுத்திருக்கோம். அந்த இடம் எங்கே வருதுன்னு பார்த்தா அதில் ஒரு மார்க் போட்டுடணும், சரிங்களா. இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க்கு, ஓகேவா. போட்டு இப்போ ஜாக்கெட் அட்டை எடுத்துடலாம், சரியா. ஜாக்கெட் அட்டை எடுத்துகிட்டு இந்த ஆம்கோல் இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 8 இன்ச்சு இருக்குது. அதே 8 இன்ச்சு இதுக்கு நேரில் வச்சு இதில் ஒரு மார்க்கு, சரியா. மார்க் போட்டு இதுக்கும் ஒரு கோடு. அந்த மாதிரி இந்த இடத்துல ஷோல்டர் 5.5 இருக்குது, அதே 5.5 இங்கே, சரியா. வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம இந்த ரவுண்டை போட்டுக்கணும், ஆம்கோல் ரவுண்டு, சரியா. ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக அந்த மார்க்கில் போட்டிங்கன்னா ஜாக்கெட்டு கரெக்டாக இருக்கும், சரியா. இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இது பேக் சைடு கொக்கி வர்றது. ஓப்பன் பாருங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட காட்ட மறந்துச்சு. ஓப்பனு நம்ம பக்கம் இருக்கணும். ஓப்பன் அந்த பக்கம் மாற்றி போட்டிங்கன்னா ஜாக்கெட் வராது, துணி வேஸ்ட் ஆகிடும். பேக் சைடு ஊக்கு அப்படின்னாக்கா ஓப்பன் வந்து நம்ம பக்கம் இருக்கணும், சரிங்களா. அடுத்தது இங்கே இது கரெக்டான அளவு ஷோல்டரு, மேலே 6 இன்ச்சு. இங்கேருந்து இது கரெக்டான அளவு மேலே 6 இன்ச்சு வச்சாச்சு. பேக் கழுத்து கரெக்டாக வச்சு அதில் மார்க் போட்டாச்சு. ஆம்கோலும்
நம்ம எப்படி மார்க் போட்டோம் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க. சரியா? இப்போ பேக்கு வெட்டலாம். வெட்டிட்டு கரெக்டாக அந்த கோட்டு மேலே வெட்டுங்க. நம்ம அந்த மார்க் போட்டது மார்க் வந்து மாறக்கூடாது. கொஞ்சம் கூட அந்தாண்ட பக்கமும் மாறக்கூடாது, இங்காண்டியும் மாறக்கூடாது. உள்பக்கம் சேர்த்து வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா ஜாக்கெட் சரியாக வராது. நீங்கள் லூஸ் கொடுத்து வெட்டிட்டீங்க அப்படின்னாக்கா ஜாக்கெட் எல்லாமே லூஸாக இருக்கும். இல்லை நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டுருந்தோம்ல கழிக்கிறதுக்கு, அந்த கோட்டில் கழிச்சிட்டு இந்த இடத்துலலாம் கொக்கி பட்டி வரும். கொக்கி பட்டி வர இடத்துக்கிட்ட ஒரு மார்க்கு, அந்த மாதிரி இங்கே இந்த இடத்துலையும் ஒரு மார்க்கு. இது வந்து கீழே நம்ம லைனிங் மடித்து தைக்கிற இடத்துல ஒரு மார்க்கு, இங்கே பாடி லூஸில் ஒரு மார்க், உடம்பு சுற்றளவு அதில் ஒரு மார்க் போட்டு இப்போ பேக் எடுத்து எட்ட வச்சிடலாம். சரியா? எடுத்து எட்ட வச்சுட்டு அடுத்தது ஃப்ரண்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மடிப்பு வந்து என் பக்கம் இருக்குது. சரியா? மடிப்பு என் பக்கம் இருக்குது. இதிலேருந்து இந்த இடம் இருக்குது பாருங்க. இவங்க கொஞ்சம் மெலிசாக இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த பட்டி போடுறதுக்கு மார்க் போடணும்ல, அதுலேருந்து நம்ம அரைஞ்சி ஜாக்கெட்டை வெளியில் தள்ளி போடணும். சரிதா? ஆரஞ்சு இந்த மார்க்லேருந்து ஆரஞ்சு உள்ளே தள்ளி போட்டாச்சு. தள்ளி போட்டு அடுத்தது நம்ம இதில் ஒரு பின்னு, உங்களுக்கு அப்படியே போட முடிஞ்சால் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பின்னு போட்டுங்க. பின்னு போட்டிங்கன்னாக்கா ஜாக்கெட் அங்கேயும் இங்கேயும் நவராமல் கரெக்டாக இருக்கும். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து பாருங்கள். அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து வந்து இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் கரெக்டாக ஒன்றா வச்சுட்டு, ஷோல்டர் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கரெக்டாக சேமாக வச்சு கழுத்து அப்படி மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரியா? இங்கே கரெக்டாக அந்த கழுத்தில் 6 இன்ச்சு விட்டுட்டு மடிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். சரியா? இது கரெக்டாக இருக்கா? ஃப்ரண்ட்டுக்கு எடுத்து வரைஞ்சாச்சு. அடுத்தது பட்டிக்கு நம்ம எப்பயும் போல் தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு, சரிங்களா? 1 இன்ச்சு சைடில் ஜாக்கெட்டை வச்சு இந்த பட்டி ஜாயிண்ட்லேருந்து கீழே அரைஞ்சி, பட்டி ஜாயிண்ட்டு அதுக்கு கீழே தையலுக்கு அரைஞ்சி, இந்த தையலுக்கு நேரில் போடுறது இங்கே அரைஞ்சி மார்க் போட்டோம். அந்த மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் வச்சு டாட் போடுறதுக்கு 1 இன்ச்சு போட்டோம். சரியா? போட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் கேட்டினா, இதே அளவுக்கு நம்ம திரும்பி இதை வெட்டிக்கணும்.
ஃப்ரண்ட் கழுத்து அழகாக அந்த ரவுண்டு வந்து நல்லா அழகாக வரணும். அழகாக வந்தால் தான் பார்க்கும்போது அழகாக இருக்குது, நல்லா ரவுண்டாக இருக்குது அப்படி தெரியும். ஆம்கோல் நம்ம துணி வெட்டும் போது கரெக்டாக அந்த ரவுண்டு எல்லாமே சேம் ஒரே மாதிரியே இருக்கணும். இந்த பின்னை எடுத்துகிட்டு பேக் ஹெட் எடுத்துருங்க. பேக் ஹெட் எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட்டு எங்கே இருக்குன்னு பாரு. ஃப்ரண்ட்டு டாட்டு சென்ட்ரு, இந்த ஷோல்டர் சென்ட்ரு வச்சு இங்கே நம்ம தையலுக்கு அரைஞ்சி விட்டுறோம். ஷோல்டருக்கு தையலுக்கு அரைஞ்சி விட்டுட்டு இந்த டாட்டில் கையை வச்சு இதுக்கு இங்கேண்ட 6 இன்ச்சு இந்த ஜாயிண்ட்டு கீழே 6 இன்ச்சு. சரியா? இது ஜாக்கெட்டு ஃப்ரண்ட்டு. சரியா? இப்போ ஃப்ரண்ட்டை எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு இதில் கவர் தட்டு எடுத்துகிட்டாக்க வேலை முடிஞ்சுது. நீங்கள் ஜாக்கெட் வெட்டும்போது மெயினாக பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெண்டாவது நம்ம இந்த கழுத்தை கரெக்டாக வைக்கிறோமான்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துலையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஏதாவது மாறிச்சு அப்படின்னா ஜாக்கெட்டு கம்ப்ளைண்ட் ஆகும். இதில் அதிகமாக ஆச்சுனாலும் ஆம்கோல் லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கை ஒயரை ஏறாது. அதனால் இந்த 2 அலையும் கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தது டாட்டுக்கு போகலாம். அங்கேருந்து கவர் தட்டு வெட்டிக்கிட்டு டாட்டுக்கு போகலாம். சும்மா லேசாக எடுத்தால் போதும் ஜாக்கெட்டுக்கு. கவர் தட்டு வெட்டிட்டு அடுத்தது டாட்டு. இந்த இடத்துல நம்ம இவங்க கொஞ்சம் மெலிசாக இருக்கிறதுனால கம்மியாக எடுத்துருக்கோம். கவர் தட்டு வந்து சும்மா கம்மியாக ஒரு 4 இன்ச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு தான் எடுத்துருக்குறோம். சரிங்களா? இன்னும் கொஞ்சம் வந்து ஷோல்டர் பெருசாக இருந்ததுனாக்கா இன்னும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டு வெட்டியாச்சு, பேக்கும் வெட்டியாச்சு. அடுத்தது கை வெட்டணும். கை வந்து நம்ம எப்பயும் எல்லா ஜாக்கெட்டுக்கும் வெட்டுற மாதிரி தான் வெட்டிட்டு நம்ம பாட்டுக்கு தைக்கலாம். இதில் வந்து நம்ம மாறுதலும் நம்ம வந்து எதுவுமே கையில் வந்து எதுவும் மாறாது. இது பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த வித்தியாசம் இருக்கும். சரியா? இது பட்டி வந்து நம்ம எப்பயும் போல் வெட்டிட்டு தைக்கும்போது இதில் சென்டரில் ஒரு ஜாயின் போட்டுக்கலாம். பட்டி இதில் ரொம்ப பெருசாக இருக்குது. இதில் இந்த துணி பத்தாது. இதை எடுத்துகிட்டு நம்ம வேறு துணி தான் வெட்டணும். பட்டிக்கு போதுமா? இந்த துணி பத்தலை. பட்டி இந்த துணி பத்தலை. நம்ம கை வெட்டிட்டு அதில் மீறது ஜாயின் போட்டு தான் வெட்டுற மாதிரி வரும். அது